வணக்கம். வணக்கம் மேடம். நீங்களும் ஐஸ்வர்யா மேமும் ஒத்துமையா இருக்கீங்கன்னு விளக்கம் கொடுக்கதான் இந்த பிரஸ் மீட். ஆனா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. ஐஸ்வர்யா மேடம் வருவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க மேடம். வருவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க. ப்ளீஸ். மேடம் சொல்லுங்க. மேடம் சீக்கிரம் சொல்லுங்க மேடம், டைம் ஆயிட்டே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இதை இந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு இங்க ஒன்னும் பெருசா எதுவும் நடக்கல. இது எல்லா கம்பெனிலயும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். ஆனா இப்ப பாத்தீங்கல்ல, நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாமா, எந்த பிரச்சனையும் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே மேடம். இந்த குடும்பமும் சரி, இந்த ஆபீஸும் சரி, இதுக்கு உயிரான அம்மா இல்லாத இந்த நேரத்துல இதெல்லாம் எப்படியாவது கட்டி காக்கணும் தான் நாங்க போராடுறோமே தவிர நீங்க நியூஸ்ல போடுற அளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. என்ன பார்வதி மேடம் இப்படி சொல்றாங்க? மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? எந்த நிறுவனத்திலயும் 2 தலைமை இருந்தா முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதே போலதான் இந்த நிறுவனத்திலயும் 2 தலைமை இருக்கு. போட்டா பாரு. ஒரு தலைமை நான், இன்னொரு தலைமை இந்த 2 தலையும் வெட்டி தள்ளுறீங்க. அதனால இந்த சின்ன குழப்பம் வந்துச்சு. மத்தபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இருக்க குழப்பம் கூட கூடிய சீக்கிரம் சரியாயிடும். சரியாயிடும் சரியாயிடும். அகிலாமாவை வெளியே எடுக்கிறதுக்கான தீவிர முயற்சியில இருக்கும். நிச்சயம் அகிலாண்டேஸ்வரி அம்மா சீக்கிரமா வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற குழப்பம் கூட சீக்கிரமா சரியாயிடும். இத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் உங்களை கூப்பிட்டிருக்கோம். எங்களுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம். Thank you so much, madam. Thanks. லூஸ்.
தானே. மாமா, நாம இப்போதைக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. நாளைக்கு எல்லாம் பேப்பர் டிவிலயும் மொத்த மீடியாலயும் நம்ம ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியை பத்தி பெரிய விளம்பரம் அம்மாவோட போட்டோவோட வரணும். அம்மா தான் கம்பெனி, கம்பெனி தான் அம்மான்னு இந்த மொத்த இண்டஸ்ட்ரிக்கு உணர்த்தணும் மாமா. ஆமா நீங்க சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. ப்ரோ ஆட் கொடுத்துடலாமா ப்ரோ? கொடுத்துடலாம். ஐசு, உன்னை அப்ரிஷியேட் பண்ணலாம் தான் வந்தேன். செம 2 தலைமைன்னு சொல்லி அவ மூஞ்சில நல்ல கரிய பூசிட்டேன். கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட். அம்மாவின் வழிநடத்தலின் பெயரில் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் வெற்றி பயணம் தொடர்கிறது. தம்பி பேப்பர் திருப்பினா அகிலா மேடம் வீட்டு நியூஸ் எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, என்ன பிரச்சனையா இருக்கும்? இப்ப டீ போடுப்பா. அம்மாவின் வழிநடத்தலின் பெயரில் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட வெற்றி பயணம் தொடர்கிறது. அண்ணி ஆட் செம்மையா இருக்குல்ல அண்ணி? நிச்சயமா இது எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணும் பார்வதி. நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பா ஏறும் மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணி நம்ம நினைச்ச மாதிரி மட்டும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கு என் வீட்டுக்காரிக்கு ஒன்றுலன்னு பண்ற பாருங்க. சும்மா இருங்க சின்னையா, ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியது. அண்ணி அவ பண்ண வேலைன்னா கொஞ்சமா நஞ்சமா என்ன ஆட்டம். பரவாயில்ல சின்னையா, விடுங்க. நாளைக்கு கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஏறுங்கிறதுல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கா அந்த பார்வதி. பேப்பர்ல இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு இதனால ஷேர் வேல்யூ ஏறும்னு அவ நம்பிக்கிட்டு இருக்கா பாவம். நீங்க வேற கங்கா, சமையல் பத்தி உலகம் கிடக்குறவ அவ. அவளுக்கு ஷேர்ஸ பத்தி எல்லாம் புரியுமா? இல்ல ஷேர் மார்க்கெட்னா என்னன்னாவது அவளுக்கு தெரியுமா? இது என்ன மீன் மார்க்கெட்டா கூறு கட்டி கூவி விக்கிறதுக்கு? தனி நபரை நம்பி கம்பெனி இல்ல நான் நம்புறேன். அதனால இந்த விளம்பரத்தினால கண்டிப்பா ஷேர் வேல்யூ ஏறாது. ஆமா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். என்ன தொந்தரவு பண்ணாம செயல்பட விட்டுருந்தா கண்டிப்பா நான் ஷேர்ஸ உயர்த்தி காட்டியிருப்பேன். அடேங்கப்பா, இவ காம்ப்ளெண்ட் இருக்கு. நாளைக்கு பார்வதி நிச்சயமா அசிங்கப்பட்டுதான் நிக்க போறா. அத நம்ம எல்லாரும் பார்க்கதான் போறோம். அவ மட்டும் இல்லடி, நீங்க 2 பேரும் சேர்ந்தே அவமானப்பட்டு அழியணும்.
மாமா, நீங்க சரியா சாப்பிடவே இல்ல. இந்த பாலாவது குடிங்க. இந்தாங்க. யாரு மாமா? கஜேந்திரன் தான். ம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க கஜேந்திரன். சார், இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கிற பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமான்னு சர்வே எடுக்க சொன்னீங்கல்ல? ஆமா. சர்வே முடிவு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். என்ன சொல்றீங்க? பார்வதி மேடம் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல சார். யாரோட மனசையும் இம்பாக்ட் பண்ணல. நாளைக்கு ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். கஜேந்திரன், கன்ஃபார்மா சொல்றீங்களா? கன்ஃபார்மா சொல்றேன் சார். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். கண்டிப்பா ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். இந்த ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நாம நம்ம மனசை கொஞ்சம் ஸ்டடியா வச்சுக்கலாம்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணினேன். பேப்பர் விளம்பரம் பெருசா ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆகலையே. ஓகே கஜேந்திரன், காலைல பார்ப்போம். குட் நைட். குட் நைட். குட் நைட் சார். கஜேந்திரன் சார் என்ன மாமா சொன்னாரு? அது நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் சக்சஸ் ஆகணும் அவசியம் இல்லை பார்வதி. நம்மளுடைய தோல்வியிலிருந்து தான் பெருசா பாடம் கத்துப்போம். நாம இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணும் பார்வதி. கஜேந்திரன் சார் என்ன சொன்னாரு அதை மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க மாமா. பார்வதி, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பேப்பர் விளம்பரம் நாளைக்கு ஷேர் வேல்யூஸ்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது பார்வதி. சர்வே ரிப்போர்ட்லாம் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது பார்வதி. இப்போ தேர்தல் சமயத்துல வந்து எத்தனையோ கணிப்புகள் பொய்யா இருக்குல்ல. சோ அதை நினைச்சு கவலைப்படாது. நான் கவலைப்படல மாமா. நான் தைரியமா தான் இருக்கேன். நாம எடுக்கிற எல்லா முடிவும் சக்சஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. அதனால நான் எதுவும் எதிர்பார்க்கல மாமா. இந்தாங்க பால் குடிங்க மாமா. ம். அம்மாவோட பேருக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த சக்தியை நீதான் கொடுத்திருக்க. இந்த அளவுக்கு உருவாக்கியும் இருக்க. நான் எடுத்த முடிவு சரியானதா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. நான் எடுத்த முடிவு ஜெயிக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படல. ஆனா அம்மா தான் கம்பெனி, கம்பெனி தான் அம்மா.
அவங்க அவ்வளவு ஆளுமையானவங்க. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரினாலே கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே அடங்கி இருக்கு. அப்படி ஒரு சக்தியை நீதான் கொடுத்திருக்க. அம்மா இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுத்துறாத. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. மாமா கிட்ட நான் என்னதான் தைரியமா பேசினாலும் எனக்குள்ள அந்த தைரியம் இல்ல. அம்மா பக்கத்துல இருந்தாதான் எல்லாருக்குமே அந்த தைரியம் இருக்கும். நீதான் எல்லாரையும் காப்பாத்தணும். மேடம், என்னம்மா சொல்லுங்க. அகிலா அம்மாவை பார்க்கணும். விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சிடுச்சுமா, இப்ப அவங்கள பார்க்க முடியாது. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களேன். அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாதுமா, அப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். மேடம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்களேன். என்னம்மா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? சரி, போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரி அம்மா, கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம், வாமா. ஹலோ, ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மிதுஸ்ரீ. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஜி பிசினஸ் டிவி. தொழிலதிபர்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வாரத்தோட ஷேர்ஸோட ரிசல்ட்ட தான் நம்ம பார்க்க போறோம். ஷேர் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும், அண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும், ஐஸ்வர்யா மூஞ்சில கரிய பூசணும். ரேட்டிங் மட்டும் ஏறிடக்கூடாது ஐசு. அந்த திமிரு பிடிச்சவ ஜெயிக்கவே கூடாது. அப்புறம் அவன் நினைச்ச மாதிரியே ஆயிடும். கண்டிப்பா ஜெயிக்க மாட்டான். கேவலம் ஒரு ஆடால ஷேர் வேல்யூ கூட்டிடுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பாப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். பாப்போம் பாப்போம். இப்போ வெளிவர இருக்க ஷேர்ஸோட ரிசல்ட் மிக முக்கியமான ரிசல்ட். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியின் மருமகள் பார்வதி ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆட் ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த முடிவுகளை எதிர்பார்த்து பல ஷேர் ஹோல்டர்ஸ் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ரேட்டிங் கூட நல்லா இருக்கும். என்ன நடக்க போதே தெரியலையே, ஒரே டென்ஷனா இருக்கு. சர்வே முடிவு பாசிட்டிவ் அல்ல. பார்வதி மேடம் எடுத்த முடிவு ஃபர்ஸ்ட் டைமா தப்பா போக போகுது. என்ன நடக்குதுன்னு பாப்போம். நிப்டி ரீடிங் வர நேரத்துல நீயே என்ன தேடி இங்க வந்திருக்க? முக்கியமான விஷயங்கள்ல முடிவை அறிவிக்கிற நேரத்துல கோவிலுக்கு போய் கடவுள் கிட்ட தன்னை ஒப்படைச்சுக்குவாங்க. எனக்கு நீங்க தான் கடவுள். நீங்க இருக்கிற இடம் தான் கோவில். உங்க முன்னால இருந்தேன்னா என் மனசுல நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும்மா. வெல்கம் பேக் டு ஜி பிசினஸ் டிவி. திஸ் இஸ் மிதுஸ்ரீ. எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நிஃப்டி ரேட்டிங் வர தொடங்கியுள்ளது. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் ரேட்டிங் ஆரம்பமே சரிய தொடங்கியுள்ளது. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அந்த கம்பெனியின் ஷேர்ஸ் தொடக்கமே சரிய தொடங்கியுள்ளதால் அந்த கம்பெனியை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கியுள்ளது. எந்த ஒரு ஷேர் ரேட்டிங்கும் ஆரம்பத்தில் இன்க்ரீஸ் ஆகி பின் குறையும். ஆனால் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர்ஸ் ஆரம்பத்திலேயே குறைந்து அதிர்ச்சி. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல எப்படி இறங்குது பாரு. சூப்பர். கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. இன்னும் அவர் நம்மள கைவிடல.
அவ நினைச்ச மாமா தான். எடுமா. சொல்லுங்க மாமா. பார்வதி, ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குமா? ஆமா, முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப லோவா இருக்கு. ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக பார்வதி கொடுத்த ஆட் பயனளிக்குமா? ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர்ஸ் கூடுமா குறையுமா?